ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் நந்தினி அஃபிஷியல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் காலையிலனா என்ன செய்கிறேன், என்னென்ன பண்ணுறேன், அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் காட்ட போகிறேன். நீங்களும் பாருங்கள். இப்போ தான் எந்திரிச்சேன். எனக்கு முன்னாடி அப்பு எழுந்திரிக்கிட்டாரு. நான் எந்திரிச்சிட்டேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலைலாம் சீவிட்டேன். பாருங்கள், உங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு. இந்த பெட்ஷீட்டெல்லாம் பாருங்கள் மடித்து வைக்கணும். இந்த பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வைக்கணும். பால் பாருங்கள் வாங்கிட்டு வந்தார். பால் காய வைக்கணும். அரிசி ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து விளக்கணும். இப்போ வாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, சாப்பாடு ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு தான் வெளியே நான் செய்வேன். பெட்ஷீட் மடிக்கிறது, வீடு பெருக்கிறது இதெல்லாம். இப்போ அடுப்பில் அரிசி வச்சாச்சு. நம்ம பாத்திரம் விளக்கலாம். பால் வச்சுருக்கேன். பால் காய வச்சுருக்கேன். இப்போ என்ன குழம்பு, நம்ம என்ன டுடே சமையல் பண்ண போகிறோன்னா பீட்ரூட்டில் தாங்க. இதுதாங்க என்னுடைய அதாவது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க ஃப்ரிட்ஜி. இதுதான் எங்களுடைய ஃப்ரிட்ஜி. பாருங்கள், இது எங்களுடைய ஃப்ரிட்ஜி. இதில் தான் சந்தையிலலாம் இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்த தக்காளி இதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து பீட்ரூட்டில் தாங்க செய்ய போகிறோம். பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சமையல் தான் செய்ய போகிறோம். அப்பு பாருங்கள், அப்பு விளையாடிட்டு இருக்கான். எப்பயுமே அப்பு வந்து இந்த பொருளை வச்சு தான் விளையாடுவார். இந்த காரு, ஜேசிபி இதெல்லாம் வச்சு. அப்பு ஹாய் சொல்லுப்பா எல்லாத்துக்கும். ஹாய் கோ ஹாய். சரி, இப்போ வாங்க நம்ம பெட்ஷீட்லாம் மடிச்சிடலாம். இந்த பெட்ஷீட்னா கீழே வச்சு போட்டு தான் தூங்கணும். பாய் வச்சு போட்டுனா படுக்கலை. ஏன்னா காற்றே வர மாட்டேங்குதா. இது சம்மர் டைமுங்கிறதுனால பாய் போட்டால் எரிச்சலாக இருக்குன்னு வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இப்போ காய வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ வந்து உச்சா போயிட்டான். அதனால் இது காய வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே துவைச்ச துணி தான். இதை நம்ம வந்து இப்போ மடித்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அப்பு வந்து ஹாய் சொல்கிறாரு அவங்களுக்கு. அவருடைய பொருளெல்லாம் சொல்கிறாரு, விளையாட்டு பொருளெல்லாம், ஜேசிபி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்பு. இப்போ மார்னிங் வந்து நான் எந்திரிச்சா மார்னிங் வந்து எப்பயுமே அப்புக்கு பால் கொடுத்துருவேன். நேற்று வந்து பால் வாங்க போகலை. அதனால் காலையில் தான் பால் வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. பால் காய வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். பால் வந்து தனியாக நாங்கள் எடுத்து வச்சுப்போம். சாமிக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலேயே நான் முருகனுக்கு சாமி கும்பிடுவேன். இப்போ வந்து நம்ம அடுப்புலலாம் வச்சாச்சு. இப்போ பெட்ஷீட் இதெல்லாம் நம்ம காய வச்சாச்சு. இப்போ இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கணும். இதெல்லாம் துவைச்ச துணி தான், இதை மடித்து வைக்கணும். இதெல்லாம் மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்கிற வேலை தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் மடித்து வச்சிட்றேன். எல்லாம் மடித்து வச்சாச்சு. இங்கே வருங்க, பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம்லாம் அரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சமையல் செஞ்சுட்டு அப்புறம் வீடு சுத்தம் பண்ணலாம். பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம சீவிக்கலாம். பீட்ரூட் சீவிக்கலாம்.
இந்த பீட்ரூட் செய்கிறது தாங்க கஷ்டமாக இருக்குது. நானும் அப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிறோம். நானும் அப்போ பீட்ரூட் பொரியல் செய்கிறோம். வாங்க செய்யலாம், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த பீட்ரூட் சீவுறது தான் கஷ்டமாக இருக்குது. சீவவே முடியலையே. பீட்ரூட்னா நல்லா இது சீவியாச்சு. இப்போ நான் பீட்ரூட் வந்து வதக்கி அப்புக்கும் எனக்கு வந்து அப்புக்கு ஆக்சுவலி அப்பு மட்டும்தான் செஞ்சு தரலான்னு பார்த்தேன். சரி நம்மளும் சாப்பிட்லாம், நம்மளுக்கு எனர்ஜியே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரத்த சோகை மாதிரி இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள் அப்புக்கு பிடிச்ச பானிபூரி குடல். எனக்குமே பிடிக்கும் இது. வெறும் இதாக பொரித்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும், அதனால தான் பொரித்து வச்சுருக்கேன். நல்லா வணங்கும். நம்ம வரமிளகா கொடுத்து அப்புடைய ரியாக்ஷன் பாருங்கள். பிடிக்குமா? என்னது இது? குடல், பானிபூரி குடல். ஓகே, மம்மிக்கு தேங்க்யூ சொல்ல மாட்டிங்களா? சாப்பிடு. சரி வாங்க, நம்ம வந்து பீட்ரூட் இது செய்யலாம். சாப்பாடு ரெடி, பீட்ரூட் பொரியல் ரெடி. அப்புக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான். ஏய், சாப்பாடு அப்புக்கு தான் ஊட்ட போகிறோம். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்ரூட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு. தம்பிக்கு சாப்பாடும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நானும் குளிச்சுட்டேன். குளிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்ணும். பாருங்கள், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது, நல்லா தொடச்சி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பவும் பாருங்கள் குளிச்சுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், அப்போ இங்கே வாப்பா. அப்போ பாருங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரா. ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் ஒன் டே, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரொட்டீன் ஒன் டே ஃபுல்லாக என்னுடைய ரொட்டீன் நான் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாட்டா, பாய் பாய்.